பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குரு பூஜையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். தேவர் ஜெயந்தி கொண்டாடப்படுவது அப்படின்னா இன்று அவருடைய பிறந்த நாளும் அவருடைய மறைவும் ஒரே நாளில் அமைந்திருப்பதும் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு நபர் மனிதனாக வாழ்ந்து இன்று 7ஆம் படை முருகனாக வழிபடக்கூடியவர். மிக ஆன்மீகமும் அதே நேரம் தேசியத்தையும் ஒன்றாக பார்த்தவர். ஆன்மீகம் என்பது அவர் பார்த்த ஆன்மீகம் என்பது தேசியத்தின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது. அவர் சாதிய தலைவர் அல்ல, தேசிய தலைவராகவே வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். சமூக சீர்தூக்க சிந்தனை, பொது உடைமை சிந்தனை, அவருடைய ஆன்மீகம் என்பது ஜாதி மதங்கள் மொழி கடந்து இருந்தது, நாடு கடந்து அவருடைய தேசப்பற்று இருந்தது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஐஎன்ஏ படை உருவாக்கத்திற்கு அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது கூட அதிகமான நேரத்தை செலவு செய்தது ஐஎன்ஏ படையை வலுப்படுத்துவதற்காக. கடிதங்கள் எழுதியும் மக்களை ஒன்று திரட்டி நேதாஜியின் வலதுகரமாக செயல்பட்டவர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை துவங்கும் பொழுது அடிப்படை முக்கியமான உறுப்பினர்களில் ஒருவராகவும் மாநில தலைவராகவும் இன்று வரை அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது. சமூக சிந்தனையோடு தனது தந்தையிடம் உரிமையாக பெற்ற அந்த நிலத்தினை 33 கிராமங்களையும் மக்களுக்கு பிரித்து கொடுத்தார். அதிலும் குறிப்பாக விவசாயிகளுக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் அதை முழுமையாக அர்ப்பணித்தார். தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விரும்பி செல்கின்ற இந்த காலகட்டத்தில் பதவி அதிகாரம் எதையுமே தன்னகத்தே கொள்ளாமல் மக்கள் சேவையே தன் சேவை என்று வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய முன்னேற்றம், கலாச்சாரம், பண்பாடை பேணி காப்பதும் நம்மளுடைய மிகப்பெரிய கருத்து. அவருடைய கருத்தியலை நாம் உள்வாங்கி கொண்டு அதை இன்னைக்கு கொண்டாடுறோம் நாங்கள். ஏன்னா சமூக முன்னேற்றத்திற்கும் அதே நேரம் அந்த கோவிலுக்குள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்வதற்கு இவர் முழு முதற் காரணமாக இருந்தவர் என்ற வரலாறுகள் எல்லாம் அதிகமாக பேசப்படாத ஒன்று. ஆகவே அதே நேரம் இந்துத்துவ கொள்கையில் அவர் ரொம்ப தீவிர பற்றுடையவராக இருந்தார். இந்துத்துவம் என்பது மதத்தை குறிப்பதல்ல, தேசிய முன்னேற்றத்தையும் கலாச்சாரம் பண்பாடையும் அரசியலையும் உள்ளடக்கியது தான் தேசியம் என்று அவர் கருதினார். அவருடைய ஆன்மீகமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆகவே அவருடைய வழியை ஒற்றி வழிபடக்கூடிய இன்றைய இளைஞர்கள் ஜாதி மதம் கடந்துதான் வருகிறார்கள், நேர்த்தி கடனை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால பல புண்ணிய காரியங்கள் அவர்கள் நடப்பதாகவும் நம்புகிறார்கள். அவரை 7ஆம் படை வீடாகவே சித்தரித்த நம்மளுடைய முன்னோர்கள் உண்டு. ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் கூட அவரை ஒரு தேசிய தலைவர் என்று ஒத்துக்கொண்ட காலங்கள் உண்டு. சுபாஷ் சந்திர போஸுடைய வலது கையாக இருந்து செயல்பட்டவர். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கடந்து வெளிநாடுகளில் அந்த படை உருவாக்கத்திற்கு முழு முதற் காரணமாக அவருடைய இறப்பின் போது கூட அதை துணிவாக அவர் இறக்கவில்லை என்று துணிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவருடைய நட்பு என்பதே எல்லையை கடந்து, தமிழகம் கடந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த தலைமையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதே நேரம் அஹிம்சை என்பதை அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப நாம் அடிமைத்தனம் பட்டு கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நாம் பணிந்து பணிந்து போய் கொண்டிருப்பது தேவையற்ற ஒன்று. அவரை பொறுத்த வரைக்கும் அஹிம்சை அதுவல்ல. அஹிம்சை என்பது ஒருவன் நம்மை அடக்கி ஆள நினைக்கும் பொழுது உரிமைக்காக போராட வேண்டும் என்று மிக தெளிவாக அதை வலியுறுத்தியவர். அத்தலைவருடைய புகழ் ஓங்குக, தேவர் நாமம் வாழ்க. ஜெய்ஹிந்த்.
ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாதக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமுதாய அமைப்பினர் பலரும் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கவிஞர் வைரமுத்து, மல்லை சத்யா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தேவரையாவோட நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருந்தோம். இங்கே மிக சிறப்பானது ஒரு கூட்டமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே தன்னார்வமாக கொண்டு எழுச்சி பெற்று தேவரையாவை கடவுளாக நினச்சி அவருக்கு பாலபிஷேகம், மாலை மரியாதைகள்லாம் செய்து இங்கே பூஜை பண்ணி கொண்டாடுறாங்க. இங்கே தேவரையா ஜெயந்தியை இது நாள் வரைக்கும் நாங்கள் கண்டிராத ஒரு தேவரையா ஜெயந்தி நிகழ்ச்சியை இது வரைக்கும் நாங்கள் கண்டிராத வகையில் மிக பிரம்மாண்டமாக பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு, கம்மியாக மேடம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பார்க்குறோம், கூட்டம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவராகவோ இல்லை இயக்க தலைவராகவோ பார்க்கல. அவங்க ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்குறாங்க. ஒரு நல்ல தேசிய தலைவர் அதான் இருந்தார். நல்ல மனிதரை பார்க்குறாங்க. நல்ல மனிதனே உள்ள நல்ல மனுஷன். இப்போ பார்க்கல, நாங்களாம் ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு வரணும்னா இவர் ஃபோட்டோ டெய்லியும் கும்பிட்டாவே போதும். அவர் ஒரு ஆன்மீகவாதியாக மாறலாம். ரொம்ப ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம். ஆமாம்மா நேதாஜி அவரோட படையில் இருந்திருக்காரு. அவர் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. நேதாஜி இதில் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவரை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நேதாஜி பற்றி புக்கு எழுதியிருக்காரு போல இருக்குது. நல்லா நிறைய பேசியிருக்காரு. அது அவங்களோட மேடம். அதான் அவரோட தலைவராக பார்க்கல மேடம். ஒரு மனிதநேயமிக்கவர், ஒரு நல்ல மனிதராக பார்க்குறாங்க. சிறந்த மனிதர், தெய்வம் அதான் நல்ல சிறந்த தெய்வமாக பார்க்குறாங்க. பாலபிஷேகம் போடுறத தெய்வத்தை தான் ஊற்றுவாங்க. தெய்வத்துக்கு தான் பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக இவர் பார்க்குறாங்க. தெய்வம் தான் சிறந்த கண்டிப்பாக முருக பக்தர் மெயினாக. ஆமாம் மேடம், ஆமாம். வீட்டிலே கூட வச்சுருந்தார் மயில் வளர்த்தார். அதான் முருக பக்தர் மேடம். ரொம்ப முருக மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அவரை மாதிரி முருக பக்தர் நானும் போயிட்டுருக்கேன். நான் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். 150 வாரத்துக்கு மேலே போயிட்டுருக்கேன். அது காரணம்லாம் இவர் தான். தேவரையாவோட அருள் தான் நம்ம முடியாது. வாரம் போகிறது தடை இல்லாமல் போயிட்டுருக்கு. இதனைத் தொடர்ந்து தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு முளைப்பாரி, பால்குடம் எடுத்தும் மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நடைபெற்று வரும் தேவர் ஜெயந்தி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்போது வரை மரியாதை செலுத்தி வருகின்றனர். 118வது கருத்துன்றதோட நம்ம யங்ஸ்டராக இருக்கோம். நம்ம அப்பா காலகட்டத்திலேருந்து அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அவர் பெருசாக தெரியாது. எங்கள் ஜென்ரேஷன் அவங்க அப்பா அம்மா எப்படி சொல்லி வளர்க்குறாங்களோ அதை பற்றி தான் நாங்கள் பிற்படுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இவரை காப்பாற்றுறோம். ஏங்க அவர் நம்மளுக்காக நம்ம இதுக்காக போராடி இருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நம்ம இதுக்காக போராடி இருக்காரு. அப்போ நான் பற்று இல்லாமல் எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? ஜாதி தலைவர் இல்லை, அவர் சமூக தலைவர். அவர் எல்லாருமே தேசிய தலைவர். அவர் எல்லாருமே வேணும்னு தான் பார்க்குறாரு. ஜாதி தலைவர் அவரை பார்க்காதீங்க. என்றைக்குமே இவர் யார் நம்ம சுபாஷ் சந்திர போஸையும் இவரையும் ஜாதி தலைவராக பார்க்காதீங்க. எல்லாருமே வேணும்னு தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே வேணும். இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் நாங்கள் ஒரு கிராண்டடாக பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்மீகவாதி தாங்க. அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் 2 மைல் வளர்த்தாரு. அவர் இறந்து போன செகண்டே அந்த 2 மைல் துடிச்சு அவர் கல்லறைக்கு முன்னாடி இறந்து போச்சு. அந்த நாள் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு? 2 மைல் வளர்த்தாரு. அந்த 2 மைலுமே அவர் கண் முன்னாடி வளர்ந்து செத்து அவர் அடக்கம் பண்ணும் போதே அந்த 2 மைல் இறந்து போச்சு. அப்போ அவர் ஆன்மீகவாதி தானே? சொல்லுங்கள். அவர் உண்மையான ஆன்மீகமாக இருக்க போக தான் நாங்கள் இவ்வளோ ஜனங்க வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி தான்.
நாங்கள் வந்து அவரை தலைவராக பார்க்கல, ஒரு கடவுள் மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு தரிசனம், அவ்வளோதான். வருஷத்தில் ஒரு நாள் தரிசனம், அவ்வளோதான், வேற ஒன்றும். நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேசிய தலைவர். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஜமீன் குடும்பத்தில் பரம்பரையில் பிறந்து மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொத்து பத்துகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் படிப்புக்காகவும் மக்களுக்காகவும் அவர் வந்து நிறைய மக்களுக்காக அவர் நிறைய தியாகத்தை செய்த ஒரு மிகப்பெரிய போராளி. அவருடைய இந்த நாளில் அவருக்காக நம்ம நினைவு கொண்டு இந்த இதுவை நம்ம இது பண்ணுறோம். அவர் மிகப்பெரிய சரித்திரத்தில் ஒரு சரித்திரம் பெற்ற ஒரு தேசிய தலைவர். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இதே போல் அவருடைய இது சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு சொல்லுறதுக்கு நமக்கு டைமும் பத்தாது. அவர் நல்ல ஒரு மனிதர். அவரை போல் எல்லா தலைவரும் நாட்டுக்காக தியாக ஒரு செம்மலாக பயன்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ எல்லா வகையிலும் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அவர் பிறந்த ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு இதுவை நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விஷயமாக இன்று இந்த நாளை ஒப்புட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேவர் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அதாவது அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் கூட தொழிலாளிகளோட தோழனாக இருந்திருக்கார். தொழிலாளிகாண்டி போராடி கிட்டத்தட்ட 12 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கார். அவர் வாழ்ந்த வாழ்நாட்களில் 4/1 பங்கு ஜெயிலே வாழ்ந்திருக்கார். இப்போ நிறைய பொது உடைமைவாதிகள்லாம் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் உண்மையான ஒரு பொது உடைமைவாதி கம்யூனிஸ்ட் வந்து பசும்பொன் தேவர் அவர்கள் தான். எனக்கு தொழிலாளிக்காண்டி பஞ்சாலை தொழிற்சாலைகளில் சிவகாசி, கோயில்பட்டி, மதுரையிலெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ அவங்க குடும்பம் கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த செய்தி கேட்ட தேவர் உடனே அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணார். அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது உதவி பண்ணார். இதுக்காக வேண்டிய ஆங்கிலேய கவர்மெண்ட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போடுது 12 மாதம். அது மட்டும் இல்லை, வந்து சுதந்திரத்துக்காண்டி நம்ம நாடு வந்து ரொம்ப இப்போ நம்ம சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அப்போ நம்மளை போட்டு அடி மேலே அடித்தாங்க, வாயிலே மிதித்தாங்க சொல்லப்போனால். அப்போ அந்த சமுதாயத்துக்கே வந்து வழிகாட்ட ஆள் இல்லை, எல்லாம் அடங்கி ஒடுங்கி கிடந்தோம். இப்போ நம்ம ஃப்ரீயாக போகிறோம், அப்போ அடங்கி ஒடுக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம நேதாஜியோட ஐஎன்ஏ இது சண்டை தான் ஒரே தீர்வுன்னு கிட்டத்தட்ட 60,000 இளைஞர்களை நேதாஜியோட படைக்கு அனுப்புனது பசும்பொன் தேவர் அவர்கள் தான். அவர் ஜாதியாக வாழ்ந்தது கிடையாது. ஜாதியாக நினச்சிருந்தா அவர் எவ்வளோ அவர் வந்து பதவிகளை விரும்பலை. உண்மை இல்லை, அதாவது ஆமாம், அது வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக ஊக்குவிச்சிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்லதுலே ஒரு தவறு என்னென்னா, எல்லா இளைஞரும் கிடையாது. ஒரு 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 1,00,000 பேர் வராங்கன்னா அது ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு ஆர்வ கோளாறில் அந்த ஒரு ஆர்வத்தெலாம் அப்படி பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு இடையூறு பண்ணணும். ஏன்னா தேவர் சமுதாயம் வந்து தன்னை நம்பி வந்தவங்களை என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்வு உதவிகள், இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு தான் தேவர் பாடுபட்டார். ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. பதவிகளை விரும்பலை. பதவிகளை விரும்பி நினச்சிருந்தா அவர் எங்கேயோ போயிருக்கலாம். பதவிகளை விரும்பலை. ஆனால் சில குறுகிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் தேவர் வந்து எவ்வளோ ஒரு தியாக தலைவர், இந்த மக்களுக்காண்டி எவ்வளோ போராடி இருக்கார், அவருடைய போராட்ட குணங்கள் எல்லாமே தெரிஞ்சுமே அவரை சிறுமப்படுத்தணும்னு சில பேர் புரிதல் இல்லாமல் ஒரு அவதூறு பரப்புதாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 95% மக்கள் தேவரை ஏற்றிருக்காங்க. ஏன்னா வந்து தேவர் வந்து ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. ஏன்னா அப்போவுமே அவர் சொன்னார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகின்னார். அது கிட்டத்தட்ட 70 வருஷம் கழித்து இன்றைக்கும் பொருந்தும். நம்ம வந்து மக்கள் வந்து
நல்லவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது அப்பவுமே அவர் சொன்னார். தேவர் இருந்திருந்தாருன்னா தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காவான் திகழ்ந்திருக்கும். தேவர் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 வருஷம் கழிச்சினாலும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வரலாறு, வாழ்ந்த விதம் ஒரு பாடமாக தான் இந்த மக்களுக்கு அமையும். அதனால் எல்லாருமே வந்து தேவர் மாதிரி கண்டிப்பாக இனி ஒருத்தர் வாழ முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் வாழ முயற்சிப்போம் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஓகே, நன்றி. மேலும் சமூக வாழ்வில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முத்துராமலிங்க தேவருக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நீதி, சமத்துவம், ஏழைகள் நலனுக்காக அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஊக்கமளிக்கிறது எனவும், கண்ணியம், ஒற்றுமை மற்றும் சுயமரியாதை பக்கம் உறுதியாக நின்றவர் முத்துராமலிங்க தேவர் எனவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்.